ஹாய்ங்க. ஸோ இது வந்து எபிசோட் 5. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால வீடியோ வந்து லேட்டா போஸ்ட் பண்றேன். ஸோ நம்ம செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மாவு பூச்சி வந்து நெறையாவே வந்திருந்துச்சு. இந்த பனிக்காலத்துக்கு வந்து நெறையா வரும் அது. ஸோ அந்த பூச்சி என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம செடியில இருக்கிற சாரெல்லாம் உறிஞ்சு செடியோட குரோத்த வந்து கம்மி பண்ணும். அதனால பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு மருந்து வந்து நான் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து அதில ஒரு கொஞ்சம் ஓட்ட போட்டு எல்லா செடிக்குமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, செடியோட குரோத்துமே வந்து அஃபெக்ட் ஆகாம கொஞ்சம் நல்லாவே வந்து வளரும். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டாஸ்க்கா இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் மேஜிக் பால்ஸ் அப்படிங்கிற ஒரு உரம் வந்து நம்ம குடுக்குறோம். ஸோ இது வந்து பால் ஷேப்ல இருக்கும். இந்த பால்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒரு செடிக்கு ஒரு 10 பால் அந்த மாரி போட்டோம் அப்படின்னா, அந்த பால்ஸ் கரைய கரைய அ உங்களுக்கு செடியோட குரோத் வந்து சூப்பரா இருக்கும். நெறைய பூ வரும். நல்லாருக்கு. இதோட ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ வாரம் வாரம் நான் ஒவ்வொரு உரம் வந்து ட்ரை பண்ணிட்டுருப்பேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, மேஜிக் பால்ஸ் வந்து குடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம டெரஸ் எல்லாமே வந்து நல்லா நீட் அண்ட் கிளீனா வந்து ஃபுல்லாவே வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த வாரம் நான் எதுவும் இதெல்லாம் லைசால் யூஸ் பண்ணல இந்த வாரம். பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ அழுக்கெல்லாம் இல்ல டெரஸ்ல. ஸோ அதனால ஜஸ்ட் டெரஸ வந்து நீட்டா வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா டெய்லியுமே வந்து மாப் போட்டு தொடச்சு விட்டுர்றேன். டெரஸ் ஃபுல்லாவே தொடச்சு விட்டுர்றேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டேன். டெரஸ் ஃபுல்லாவே வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வாரமும் கொஞ்சம் கேட்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணோங்க. அடல்ட் கேட்லாம் நான் ஆட் போட்டிருந்தேன்ல, அதில ஆல்மோஸ்ட் எல்லாருமே சேல் ஆயிட்டாங்க. இன்னொரு 2 கேட் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் அடல்ட் பெர்ஷியன் கேட்டோ, இல்ல கிட்டன் வேணும் அப்படின்னா, என்னோட நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ மித்த வீடியோஸ்லலாம் என் நம்பர் இருக்கும். அதில வந்து நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க வீடு வந்து கோயம்புத்தூர் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நான் பண்ணி தரதில்ல. உங்களுக்கு ஏதாவது கிட்டன்ஸ் இல்ல அடல்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா, உங்களால டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டேஷன் பப்பி எல்லாமே வந்து குளிக்க வைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லா நீட்டா குளிக்க வச்சோன்னே, சித்விக் போய் டைரக்ட்டா அதோட பாக்ஸில லெட்டர் பாக்ஸில உட்காந்துட்டு, அவங்களெல்லாம் நல்லா நீட்டா டவல் போட்டு தொடச்சு விட ஆரம்பிச்சுட்டான். ஸோ வாரம் வாரம் குட்டிகள குளிக்க வைக்கிற வேலை வந்து இன்னும் அடிஷ்னலா இருக்கும். ஸோ நம்ம கோழியும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரவுன் கோழி வந்து மித்த கோழி கூட வந்து மெர்ஜ் ஆயிருச்சு. சொனாலி ப்ரீடு கூட வந்து மெர்ஜ் ஆயிருச்சு. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரியாது. இந்த மெத்தட்ல எப்படி வந்து ஒரு புது கோழிய வந்து நம்மளோட ஒரு மித்த பேட்ச்ல வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதோட டிபி கிங் மூக்க வந்து லைட்டா கட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாரி ஆட் ஆயிரும். ஸோ சித்விக் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் சுத்த ஆரம்பிச்சுட்டான். லெமன் எடுத்து சுத்தி எல்லா டிஸ்ட்ரிக்ட் அடிச்சான். அப்புறம் என்னோட ஆஃபீஸ் ஃபங்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ஆஃபீஸ் ஃபங்ஷன் போய் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா சூப்பராக வைபாக இருந்துச்சுங்க. போன லாஸ்ட் வீக் வந்து நல்லாவே நான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம்.